நீங்கள் ஓய்வு பெற்றவரா அல்லது உங்கள் அப்பா அம்மா உறவினர்கள் என்று யாராவது உங்கள் வீட்டில் ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்களா? அப்படின்னா இந்த தகவல் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு முதலீடு, அதில் இருந்து மாதம் 20,000 ரூபாய்க்கு மேலே வருமானம், அதுவும் மத்திய அரசின் ஆதரவோடுங்கிற அஞ்சல் நிலைய திட்டத்தில் என்ன திட்டம், யாரெல்லாம் சேரலாம் பார்க்கலாம் வாங்க. வங்கிகளை எஃப்டி போடுற மாதிரி அஞ்சல் நிலையங்களில் நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. அதில் மூத்த குடிமக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், அதாவது எஸ்சிஎஸ்எஸ். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் ஓய்வுக்கு பிறகும் மாதந்தோறும் ஒரு நிலையான வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தில் 60 வயசுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்ய முடியும். அதே மாதிரி 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிற விஆர்எஸ் வாங்கி ஓய்வு பெற்றவர்களும் சில நிபந்தனைகளோடு இந்த திட்டத்தில் சேரலாம். இப்போ இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய முடியும். முன்னாடி இந்த வரம்பு 15 லட்சம் ரூபாய் தான் இருந்துச்சு. இப்போ அதை இரட்டிப்பாக்கி இருக்காங்க, 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்காங்க. இந்த பணத்தை குறைஞ்சது 5 ஆண்டுகள் வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு விருப்பப்பட்டால் இன்னும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க முடியும். ஜூலை முதல் செப்டம்பர் 2026 வரைக்குமான ஒரு காலாண்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த திட்டத்துக்கு 8.2% வட்டி தரப்படுது. இந்த வட்டி 3 மாதங்களுக்கு ஒரு முறை உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். சரி, 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஆண்டுக்கு சுமார் 2,46,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். அதாவது சராசரியாக 20,500 ரூபாய் மாத வருமானம் கிடைக்கும். ஓய்வூதியத்தோடு சேர்த்து பார்த்தா இது மாத செலவுகளுக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திட்டத்தில் முதலீடு செய்தால் வருமான வரி சட்டம் 80Cயின் கீழே 1,50,000 ரூபாய் வரை வரிச்சலுகையுமே கிடைக்கும். அதாவது பாதுகாப்பு, நல்ல வட்டி, வரிச்சலுகை, இந்த மூணுமே ஒரே திட்டத்தில் கிடைக்குது. ரிஸ்க் இல்லாத, அரசு ஆதரவு கிடைக்கிற, நிலையான வருமானம் தருகின்ற, முதலீட்டை தேடுகின்ற மூத்த குடிமக்களுக்கு எஸ்சிஎஸ்எஸ் திட்டம் ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். ஆனால் எந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன்னே உங்களுடைய நிதி ஆலோசகரிடம் ஒரு முறை ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் முடிவே எடுக்கலாம்.